சார், ஷீ இஸ் ரெடி. லக்ஷ்மி சம்யுக்தாவா இந்த உலகத்துக்கு அறிமுகமாகிறதுக்கு லக்ஷ்மி தயாரா இருக்கா? தேங்க்யூம்மா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூம்மா. பிரேக்கிங் நியூஸ். இன்னைக்கு காலையிலேயே அமெரிக்கால இருந்து அவர் சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காரு. மிகப்பெரிய பிசினஸ் மேனான JMR. அவருக்கு இப்ப உடல்நிலை சரியில்லை. அதனால இன்னைக்கு ராத்திரியே அவர் திரும்பவும் அமெரிக்காக்கு போறதா செய்தி வந்திருக்கு. பியூட்டிஃபுல் ஃபியூச்சர் ப்ராஜெக்டை பத்தி எந்த முடிவும் எடுக்காம ப்ராஜெக்டை யாருக்கும் கொடுக்காமலே போறாரா? ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்காக தான் திரு JMR அவர்கள் அமெரிக்கால இருந்து அவர் சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. ஆனா இப்போ அந்த ப்ராஜெக்ட பத்தி எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அமெரிக்காக்கு கிளம்பி போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா இப்ப அந்த ப்ராஜெக்டுக்கு சம்பந்தப்பட்ட பொறுப்பு எல்லாத்தையுமே தன்னுடைய பொண்ணான சம்யுக்தா கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்புறாரு. நாளைக்கு சம்யுக்தா இந்தியா வராங்கன்னு நமக்கு செய்தி வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்ட்க்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இனி சம்யுக்தா தான் பாத்துக்க போறாங்கன்னு திரு JMR அவர்கள் அவர் ஆபீஸ் டீமோட இன்னைக்கு மீட்டிங் வச்சிருக்காரு. அதுலதான் இந்த விஷயத்தை தெரியப்படுத்திருக்காரு. ஹலோ எவரிபடி. த பியூட்டிஃபுல் ஃபியூச்சருங்கிற ப்ராஜெக்டை பற்றி நான் சொல்லலைனாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன். அந்த ப்ராஜெக்டை வாங்கிறதுக்காக நீங்கள் எல்லாருமே அதே ஆர்வத்தோடு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று, டெண்டர் போட்டு குறைவான கோட் கொடுத்து இந்த ப்ராஜெக்டை யாருமே எடுக்க முடியாது. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா அது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நீச்சல் அடிக்க தெரிஞ்ச ஒவ்வொருத்தராலையும் ஒலிம்பிக்ல கோல்டு ஜெயிக்க முடியாது. சமைக்க தெரிஞ்ச ஒவ்வொருத்தரும் சூப்பர் செஃப்ங்கிற பேரை வாங்க முடியாது. அவங்க செய்யற வேலையில நேர்மை இருக்கணும். அதை அர்ப்பணிப்போடு அவங்க செய்யணும். செய்யற வேலையை சிறப்பா செய்யணுங்கிற எண்ணம் அவங்க மனசுல இருக்கணும். இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டை வாங்க தகுதியானவங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்டவங்களுக்காக தான் நான் இவ்வளோ நாளா காத்து. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க மித்ரா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா டாட். JMR சார் நான் இது வரைக்கும் நேர்லயும் பார்த்ததில்ல, அவரை சந்திச்சதும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு. என் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மித்ரா. JMR சார் உன்னை கூப்பிட்டு பேசினாரா? ஆமா மாம், நான் அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலா அவருக்கு என்ன பத்தி எப்படி தெரியும், என் பேர் எப்படி தெரியும்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை யாராவது உன்னை பத்தி முன்னாடியே JMR சார் கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை பத்தி அவர்கிட்ட நல்ல விதமா சொல்றதுக்கு யார் இருக்காங்க? ஏன் இருக்க மாட்டாங்க மித்ரா? இந்த ஊர்லயே பெஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாருன்னு கேட்டா முதல் 5 பேர்ல உன்னோட பேரு கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறாங்க. JMR சார் கிட்ட உன்னை பத்தி யாரும் சொல்லாமலா இருக்க போறாங்க?
நிச்சயமா உன்னை பத்தி யாராவது சொல்லிருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான் பெரியமா. இவ்ளோ பெரிய ப்ராஜெக்டை டீல் பண்ணதுக்கு அப்புறம் இங்க த பெஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்க அவரு களத்துல விசாரிச்சிருக்கலாம்ல. உங்களுக்கு ரொம்ப நன்றி அர்ஜுன். அர்ஜுன், உன்னை பாக்குறப்ப ரொம்ப பெருமையா இருக்குப்பா. எதுக்குமா? நீ லவ் பண்ண பொண்ணு உன்னை ஏமாத்திட்டான்னு உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருந்த. உன்னை பத்தி நீ சுத்தமா மறந்துட்ட. அப்படி இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு தடவை லக்ஷ்மி விஷயத்துல நடந்ததால உனக்கு என்ன ஆகுமோன்னு நான் பயந்து போயிட்டேன். ஆனா இப்போ உன் இதயத்தில் ஏற்பட்ட காயத்தை தாங்கிக்கிட்டு இருக்கப்பா. உன் வலியெல்லாம் மறைச்சுக்கிட்டே ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்க. ஒரு பக்கம் என் மனசு கஷ்டப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு லக்ஷ்மிக்கு நீ உதவி செய்யறத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் லக்கி. அம்மா வாக்கு ஜெகதாம்ப வாக்கு, காஞ்சி காமாட்சி அம்மா வாக்கு, மதுரை மீனாட்சி அம்மா வாக்கு, காசி விசாலாட்சி அம்மா வாக்கு, சக்தி வாய்ந்த வாக்கு. தாத்தா, யார் அவரு? நடக்க போற விஷயத்த அவர்கிட்ட கேட்டேன்னா உடனே சொல்லிடுவாரு. அப்படியா? நிஜமாவா? மதுரை மீனாட்சி அம்மா வாக்கு, காஞ்சி காமாட்சி அம்மா வாக்கு. பெரியவரே, உங்களை தான். நில்லுங்க, இங்க வாங்க. இப்ப அவர்கிட்ட உனக்கு என்னடி வேலை? நடக்க போற விஷயத்த அவர் சொல்லுவார்னு நீங்க சொன்னீங்கல்ல, நான் அவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். எதுக்காகமா என்ன கூப்பிட்ட? சொல்லுமா சின்ன தாயி, நீ என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? எந்த உண்மையை நான் என் வாயால சொல்லணும்? எங்க அப்பா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எங்க அப்பாவுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா?